சரி வாங்க, வேட்டிகன் டூரை நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இது என்னப்பா யாரோ ஒருத்தர் நிற்கிறாருங்களா? இந்த மாதிரி தாங்க பல இடத்துல இந்த மாதிரி நிற்கிது. இது கேட்டால் வந்து மைக்கேல் ஏஞ்சலோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய சிற்பங்கள்லாம் இங்கே தான் இருக்குங்கிறாங்க வேட்டிகனில். வேட்டிகன் மியூசியமில் அதையும் பார்த்தாச்சு. வேட்டிகனை பற்றி சில ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ரோம் வந்து இட்டாலிக்குள்ளே இருக்குது. நான் நினச்சேன் ஓகே ரோம்லேருந்து ஒரு 15 நிமிஷம் காட்டுச்சு. ஓகே ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம டி நகர்லேருந்து மண்ணடி போகிற மாதிரி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, வேட்டிகன் வந்து கம்ப்ளீட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. ஓகேயா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 0.49 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 800 to 900 ரெசிடென்ட்ஸ் தான். அதில் ஒரு 450 பேருக்கு வந்து அந்த சிட்டிசன்ஷிப் இருக்குது, வேட்டிகன் சிட்டிசன்ஷிப். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த போப். அவர் தான் அங்கே வந்து அந்த தலை மாதிரி. அண்ட் இதோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குல்ல, அதுதான் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான டூரிசம் தனியாக இருக்குது, ஸ்டாம்ப்பு தனியாக இருக்குது, காயின் தனியாக இருக்குது, மியூசியம் ஃபீஸ் தனியாக இருக்குது. ஆனால் எதுக்கும் டேக்ஸ் கிடையாது. இவங்க போலீஸே வேறு மாதிரி இருக்காங்க. 15 நிமிஷம் முன்னாடி வேறு ஆளுங்களை பார்த்தனடா அப்படின்னா இந்த வேற போலீஸ் அப்படிங்கிற பல தகவல் வந்துட்டே இருக்குது. லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.